ஆஞ்சநேயர் ராமாயணத்துல லக்ஷ்மணனை காப்பாத்துறதுக்கு சஞ்சீவி மலையை தூக்கிட்டு போனார்ல. சஞ்சீவி மலை எங்க இருந்து தூக்கிட்டு போனாரு? இமயமலையிலிருந்து தூக்கிட்டு போனார். இது கூட தெரியாதா? இமயமலையிலிருந்து சஞ்சீவி மலையை தூக்கிட்டு போறாரு. அது கொண்டு வர வழியிலேயே ஆங்காங்கே அந்த மலையினுடைய சில துண்டுகள்லாம் விழுந்தது. கைவிட்டு கை மாத்திரப்பெல்லாம் சில துண்டுகள் விழுந்தது. ஆங்காங்கே சொல்லுவாங்க, இது அனுமா ஆஞ்சநேயர் மலை தான், ஆஞ்சநேயர் மலை அங்கங்கே சொல்லுவாங்க. உண்மையில அந்த மலை அவர் கொண்டு வந்தார்ல, மலை லக்ஷ்மணன் உயிர் பிழைத்த பிறகு அந்த மலையை திருப்பி ஒரு இமயமலை கொண்டு போகல, தெரியுமில்ல? அப்ப அந்த மலை எங்க இருக்கு? அந்த மலை எங்க இருக்கு? பா, வெளியே உள்ள லைட் போடுமா. அந்த மலை எங்க இருக்கு? ஆஞ்சநேயர் இமயமலையிலிருந்து லக்ஷ்மணனை காப்பதற்காக கொண்டு வந்த சஞ்சீவினி மலை, மூலிகைகள் வாழும் மலை, திரும்ப அவர் கொண்டு போகல இமயமலைக்கு. அப்ப அந்த மலை இப்ப எங்க இருக்கு? மருத்துவமலையா? சரி, சந்தோஷம். மருந்துவாழ் மலை இலங்கை தேசத்துல அந்த மலை இருக்கு. அந்த மலை இருக்கக்கூடிய இடத்துக்கு பேரு ருமசலா அப்படிங்கிற ஒரு இடத்துல அந்த மலை இருக்கு. ருமசலால இருக்கக்கூடிய அந்த மலை பார்த்தீங்கன்னா, ஏன் ஆஞ்சநேயர் கொண்டு வந்த மலைன்னு அவங்க சொல்றாங்கன்னா, அவ்வளவு அற்புதங்கள், அவ்வளவு அரிய வகை மூலிகைகள் அந்த மலையில குவிஞ்சு கிடக்குதான். அந்த மண்ணே, அந்த ருமசலால இருக்கக்கூடிய மண்ணே அவ்வளவு மகத்துவம் மிக்கதான், அவ்வளவு மகத்துவமிக்க மலையா அந்த மலை. அதனால அவங்க சொல்றாங்க, ஆஞ்சநேயர் கொண்டு வந்த மலை இந்த ருமசலால இருக்கக்கூடிய அந்த மலை தான் அப்படி. இது போனஸ் அவர் தகவலுக்காக தான் சொன்னேன். நீங்க உங்களுக்கு இப்ப இந்த ஆணவம் அகந்தை அழியாமல் ஆன்மீகத்தில் ஒரு படி கூட எடுத்து வைக்க முடியாது அப்படிங்கிறத உங்களுக்கு உணர்த்துவதற்காக 2 கேரக்டர் நான் இப்ப சொல்றேன். 2 கேரக்டர்ல ஒண்ணு யாருன்னா சீதா பிராட்டி. இந்த சீதா பிராட்டி யாரு? அதுல கூட சந்தேகமா ஒரு ஒட்டுமொத்தமா சொல்லாம ராமருக்கு மனைவின்னு சீதா பிராட்டி. இன்னொரு கேரக்டர் திரௌபதி. அது யாரு? யாருக்கு சாமி தெரியும்? எங்க வீட்டு பக்கத்துல அவங்க இல்ல. நாங்க முன்னால வாடகைக்கு இருந்த வீட்டு பக்கத்துல இருந்தாங்களோ, அப்போ எனக்கு தெரியல அப்படி ஒரு பேரு. பாஞ்சாலி, பாண்டவர்களுடைய மனைவி பாஞ்சாலியினுடைய பேர் தான் திரௌபதி. இந்த 2 கேரக்டர் நம்ம இப்ப எடுத்துக்கலாம். ஒன்னு சீதா பிராட்டி, இன்னொன்னு பாஞ்சாலி, திரௌபதி. இந்த 2 கேரக்டரும் நமக்கு எதை உணர்த்துகிறது தெரியுமா? இந்த 2 கேரக்டருக்கும் 2 மகத்துவம் இருக்கு. 2 மகத்துவத்துல ராமாயணம் மகாபாரதம் சொல்லுது. அதாவது சீதை தன்னுடைய சுய சக்தியை விட்டாள் அப்படின்னு சொல்லுது. சுயசக்தியை விட்டாள். பாஞ்சாலி தன்னுடைய லட்சியை விட்டாள் அப்படின்னு சொல்லுது. என்ன சுய சக்தியை விட்டாள், லட்சியை விட்டாள்னா என்ன அர்த்தம்? எமது அன்பான பக்த பெருமக்களே, நீங்கள் புராணங்களையும் வேதங்களையும் படிக்க படிக்க படிக்க, இறைவா இன்னும் 100 பிறப்புகள் எனக்கு இதை படிப்பதற்காக தரமாட்டியான்னு சொல்லும் உங்ககிட்ட. ராமாயணத்துல என்ன அழகா அந்த சீதையினுடைய இந்த பாகம் எழுதப்பட்டிருக்கு தெரியுமா? சீதை தன்னுடைய சுய சக்தியை விட்டாள் அப்படின்னு எதுக்கு ராமாயணத்துல எழுதுறாங்க? நான் ரொம்ப டீப்பா போகல, உங்களுக்கு நேரம் ஆகுது. எங்களுக்குலாம் இதான் சாமி முக்கியம். சீக்கிரம் முடிச்சிங்களா, சோத்த தந்தீங்களா, போன மாதிரி இருக்கணும். அதை விட்டுட்டு சும்மா சீத்தை அதை விட்டா இதை விட்டான்னு நாங்களும் தான் டெய்லி நிறைய விட்டுக்கிட்டு இருக்கோம் போக அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அது புரியுது. சீதா தன்னுடைய சுய சக்தியை விட்டாள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ராவணங்கிட்ட சீதை பேசுறா. ராவணன் தூக்கிட்டு போனோன்னு சீதை மேல அழுதா, போராடி பார்த்தா, கெஞ்சினா, புரண்டா, உருண்டா, என்னெல்லாமோ செய்தா. அவன் விடுற மாதிரி தெரியல. ஒரு கட்டத்துல அவன் நிமிர்ந்து நின்று தலைமுடியை விரிச்சு போட்டு அவன் சொன்னா, இங்க பாரு, நான் சொல்லினால் சுடுவேன். இங்க பாரு, ராம இங்க வரணும்னு அவசியமே கிடையாது. நான் ஒரு சொல் சொன்னால் நீ தீ பிடிச்சு எரிஞ்சிருவ, உன்னுடைய ராஜ்யம் எரிஞ்சு போயிடும். நானே ராமகிட்ட போயிருவேன். எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? என்னுடைய ஒரு சொல் போதும், நீ எரிஞ்சிருவ. எங்க நீங்க ஒண்ணு புரிஞ்சு, ராமன் மட்டும்தான் அவதாரமா? சீதை அவதாரம் தானே. நான் ஏற்கனவே சத்சங்கத்துல சொல்லியிருக்கேன். அப்படியே சாமி சொன்னீங்களோ? நான் அன்னைக்கு ஆப்சன்ட் நினைக்கிறேன், எனக்கு தெரியல. சீதையும் அவதாரம் தானே. அப்போ ராமனுக்கு இருக்கக்கூடிய மகத்துவம் சீதைக்கு இருக்கும் இல்லையா? சீதை சொல்றா, என்னுடைய ஒரு சொல் போதும், நீ எரிஞ்சிருவ, காணாம போயிருவ ராவணா. ஆனா நான் ஏன் சொல்லல தெரியுமா?
அந்த தூயவன் ராமனின் வில்லுக்கு இழுக்கென்று சும்மா இருக்கிறேன். என்ன அழகான ஒரு வாக்கியம் பாரு. என் ஒரு சொல் போதும் ராவணா, நீ இல்லாம போயிருவ. ஆனா என் தூயவன் மாயவன் ராமனின் வில்லுக்கு அது இழுக்கு, அதனால நான் பேசாம இருக்கேன். அவன் வந்து என்னை கூட்டிட்டு போவான். கணவன் மனைவி பாத்திரத்தை பாரு. ராமாயணம் ஏன் படிக்கணும் தெரியுமா? இதுதான், என் கணவனுக்கு நான் கட்டுப்பட்டவள், என் கணவனுக்கு தான் நான் பாத்தியப்பட்டவள். என் கணவன் வந்து உன்னை பந்தாடி உன் தலையை துண்டித்து என்னை மீட்டு கொண்டு போறதுதான் அவனுக்கும் பெருமை, எனக்கும் பெருமை. நான் நினைச்சா இப்ப நாயவனை கிள்ளி போட்டு போயிருவேன். ஆனா அது பெருமையா என் நாயகனுக்கு? அவன் வில்லுக்கு அது இழுக்கு, அதனால நான் அவனை சும்மா விடுறேன் நாய அப்படின்ற ராவணனை பார்த்து. எப்படி பாரு, தன் சுய சக்தியை விட்டாள். என்னால முடியும், பட் ஐ காண்ட், ஐ நெவர், நான் செய்ய மாட்டேன். ஏன்னா என் தலைவனுக்கு அது இழுக்கு, நான் செய்ய மாட்டேன். நான் காத்திருப்பேன் அவனுக்காக. அவன் வருவான், வந்து உன்னை அவன் வீழ்த்துவான். நீ அந்த மரண நொடியில் நீ துடிப்பாய், வதவதைப்பாய். அதற்கு பிறகு அவன் என் கையை பிடித்து கூட்டிக் கொண்டு போவான்னு காத்திருக்கிறானா சீதை. இந்த கணவன் மீது இருக்கிற பக்தி இங்க எத்தனை பேருக்கு நமக்கு இருக்கும்? எத்தனை பேருக்கு இருக்கும்? இல்ல, அதே நம்பிக்கை தானே கடவுள் மேலே இருக்கு, அதே பக்தி தானே கடவுள் மேலே இருக்கு, அதே தானே இருக்கு. இப்போ ஒரு கேரக்டர் பார்த்துட்டு, இந்த கேரக்டர் என்ன செய்யுது? தனக்கு ராமனுக்கு நிகரான சக்தி இருந்தும் அதை அவள் பயன்படுத்தவே இல்லை. இப்போ அடுத்த கேரக்டர் வந்துடும். இது சுருக்கம் முடிச்சிடும், நல்ல கதை, டைம் இல்லை. அடுத்த கேரக்டர் வரும், பாஞ்சாலி. பாஞ்சாலி தன்னுடைய லட்சையை விட்டாள். அதுக்கு என்ன அர்த்தம்? பாஞ்சாலிக்கு சக்தி கிடையாது. பாஞ்சாலி அவ்வளவு பெரிய பெரிய தேவ பிறப்பு ஒன்றும் இல்லை, சாதாரண ஒரு பிரஜை தான். இப்போ அவளுக்கு நான் சொன்னா நீ எரிஞ்சிருவ அப்படிங்கிற ஒரு சக்தி எல்லாம் அவளுக்கு கிடையாது. ஆனா அவ எதை விட்டாள்? தன்னுடைய லட்சியை விட்டாள்னா என்ன அர்த்தம்? அவ பாஞ்சாலி எவ்வளவு பெரிய பிறப்பு தெரியுமா? அவ தெய்வ பிறப்பாக இல்லாவிட்டாலும் மிகப்பெரிய ராஜ்யத்தின் சக்கரவர்த்திகளின் மனைவி. அவ எவ்வளவு பெரிய தர்மர், வீமன், உலகிலே மிகப்பெரிய பலசாலியின் மனைவி, வீமனின் மனைவி, மிகப்பெரிய தர்மனின் மனைவி, மிகப்பெரிய அர்ஜுனனின் மனைவி. எவ்வளவு பெரிய ஆட்கள் அவருடைய கணவன். யோசித்து பாரு. அவருடைய கணவர்கள் என்பவர்கள் உலகிலே சிறந்தவர்கள், உலகத்திலே உயர்ந்தவர்கள். வில்லுக்கு ஒரு அர்ஜுனன், சொல்லுக்கு ஒரு தர்மன், வீரத்துக்கு ஒரு வீமன். எப்படிப்பட்ட மிகப்பெரிய கதாபாத்திரங்களுடைய மனைவி அவள். தனக்கு ஒரு துன்பம் வந்த போது, தனக்கு ஒரு துயர் வந்த போது தன்னுடைய ஆணவம், அகந்தை எல்லாவற்றையும் விட்டுக்கிட்டு அவ என்ன பண்றாளா? 2 கையை கூப்புறாள், காப்பாத்து, காப்பாத்து. அப்போ தன்னுடைய லட்சியை விட்டாள். நான் யார் தெரியுமா? நான் யாருக்கு பொண்டாட்டி தெரியுமா? மண்ணாக போச்சு, தூரக்கூடாது. அந்த இடத்துல தன்னுடைய எல்லா கௌரவங்களையும், தன்னுடைய எல்லா அகந்தங்களையும், தன்னுடைய எல்லா ஆணவங்களையும் தகர்த்து எறிந்து விட்டு கையெடுத்து குனிந்து நிற்கிறாள், காப்பாத்து. அப்போ இந்த சீதா பிராட்டி, இந்த பாஞ்சாலி, 2 பேரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. என்னம்மா? பொறுமை. சரிதான், விடிய விடிய ராமாயணம் பாடி சீதைக்கு ராமன் சித்த பண்ண கதை தான். சீக்கிரம் சீக்கிரம் சொல்லுங்க, டைம் இல்லை. கிருஷ்ணான்னு கூப்பிட்டாளே பாஞ்சாலி. எல்லாரையும் கெஞ்சிக்கிட்டு, பாண்டவர்களை கெஞ்சி, அந்த அவையிலே இருந்த எல்லா பெரியவர்களையும் கெஞ்சி, எல்லோரும் தலைகுனிந்து இருந்த போது இறுதியாக கிருஷ்ணான்னு கூப்பிட்டாளே. இந்த கிருஷ்ணான்னு கூப்பிட்டதும் மகாபாரதத்தில் அதை எழுதுறான், அவருடைய உடம்பில் ஏதோ ஒரு மாற்றம் நிகழ்ந்துதான். அப்படி கிருஷ்ணா அப்படி கூப்பிட்டதும் அவருடைய அந்த டென்ஷன், அந்த ஆத்திரம் அடங்கி ஏதோ ஒரு மாற்றம், ரசாயன மாற்றம் உடம்பில் நிகழ்தான். அந்த கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கூப்பிட கூப்பிட அப்படியே அவட நாக்குல ஏதோ அமிர்தம் ஊர்ன மாதிரி ஒரு சுவையை உணர்றாளாம். ஒரு அமிர்தம் வாயில ஊர்னா என்ன சுவையை நம்ம ஃபீல் பண்ணோமோ அதே போல ஒரு சுவையை அவ உணர்றாளாம். எந்த சூழ்நிலையில? அடுத்த கணவனுடைய மானம் போகும்போது அவன் உறிஞ்சிக்கிட்டே இருக்கிறான்.
அந்த நிலையிலும் அவ அந்த வாயில அந்த சுவையை உணர்றாளாம். இத மகாபாரதம் சொல்லுது. நீங்க இங்க இறைவனின் நாமத்தை பாடிக்கிட்டே இருக்கீங்களே, யோகி ராம் சூரத்குமார், யோகி ராம் சூரத்குமார், யோகி ராம் சூரத்குமார், ஜெய குரு ராயா, ஸ்ரீராமா ஜெய ராமா ஜெய ஜெய, இப்படி பாடுறீங்களே, இறைவனுக்கு நாக்குல அமுதம் ஊறுமா? அடடடடடட. நீங்க பாட 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 இந்த நாமத்தை கேட்க 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 எல்லாம் வல்ல ஏக பரம்பொருள் பகவான் யோகி ராம் சூரத்குமாருடைய வாயிலே அந்த அமிர்த சுவை ஊறுமா? ஆமாங்கிறார். அவர் அங்கிருந்து நினைப்பாராம், கலாவதி சண்முகம் எல்லாம் பாடுறா, ஸ்ரீபிரியா எல்லாம் பாடுறா, நீனும் எல்லாம் பாடுறா, அந்த அமிர்தம் அவருக்கு வாயில ஊறுமா? நான் சொல்லலம்மா, நான் சொல்லல, 7000 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட மகாபாரதம் சொல்லுது. மகாபாரதம் எழுதுனது யாரு? யாரு? வியாசர். ஆனா உண்மையிலே அவர் சொல்றது கரெக்ட் தான். ஆனா உண்மையிலே வியாசர் எழுதல. வியாசர் சொல்ல 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 விநாயக பகவான் எழுதுறார். அதுதான் உண்மை. மகாபாரதம் எழுதுனது யாரப்போ? விநாயகர் எழுதினார். வியாசர் சொன்னார். வியாசர் எல்லா கதைகளையும் சொல்ல 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 விநாயகர், அதனால அவர் ஒரு கொம்பை ஒடிச்சார். அதை எழுதுறதுக்காக தான் கொம்பை ஒடிச்சார். விநாயகர் என்ன பண்றாரா, ஃபாஸ்டா எழுதுறாரு. இந்த எந்திரன் படத்துல ரஜினிகாந்த் புக்கு வாசித்த மாதிரி அப்படியே கட 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 கடன்னு அவர் எழுதுறாரா. இவர் வியாசருக்கு கோபம் வந்துருச்சு. யோ தொந்தி சுமாரியா, நான் பாட்டுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கதையை சொல்லிட்டு இருக்க, நீ பாட்டு கட 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 கடன்னு எழுதிட்டு இருக்க, ஏன் கொஞ்சம் ரசிச்சு ருசிச்சு எழுத வேண்டாமா? என்ன வச்சுட்டு இருக்க நீ, கொஞ்சம் பொறுமையா எழுது அப்படின்னு சொல்லி பார்த்தாரா. விநாயகர் கேட்கல. அவரு அதே போல கட 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 எழுதுறாரு. வியாசர் என்ன பண்றாரா, சமஸ்கிருதத்தில் உள்ள கஷ்டமான வார்த்தைகளை போடுறாரு, ரொம்ப கஷ்டமான வார்த்தைகளை. இப்போ இதுல ஒரு சயின்டிபிக் ரீசன் சொல்லி, நாம ஏன் பிள்ளையார் கிட்ட போனா என்ன பண்ணுவோம்? தோப்பு கரணம் போடுவோம். போலீஸ்காரம்மா கரெக்ட், நீங்க தான் கரெக்ட். 2 கொட்டு கொட்டுவோம். எதுக்கு பிள்ளையார் வந்து நம்ம தலையில கொட்டுறோம்? அதுக்குதான் அந்த கதை. எதுக்கு பிள்ளையார் வந்து தலையில கொட்டுறோம்? எப்படி இருக்கு, எதுக்கு இப்படி கொட்டுறோம்? பிள்ளையாரு கட 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 கடன்னு எழுதிட்டே போனார் இல்லையா, வியாசர் கோவம் வந்தது இல்லையா, திட்டாலையோ தொந்தி பொறுமையா எழுதி அப்படின்னு சொன்னார் இல்லையா, இவர் கேட்க மாட்டேங்கிறார். அப்போ வியாசர் சமஸ்கிருதத்தில் உள்ள கஷ்டமான வார்த்தைகளை போட்டு சொல்றாரு பிள்ளையாருக்கு. அப்பதான் இது என்னவா இருக்கும், இவன் என்ன சொல்றான்னு புரியலையே அப்படின்னு விநாயகர் கொட்டிக்கிட்டே இருந்தார். அந்த ஞாபகத்தமா தான் நாம விநாயகர் முன்னாடி கொட்டுறோம். அரங்கு கொட்டுனா ஒரு சயின்டிபிக் ரீசன் வேற இருக்கு. மூளை வேலை செய்யும் கொஞ்சம் கூட. இந்த காதை பிடிச்சி இழுத்து அவ்வளவு நரம்புகளோட எண்டுங்க தான் இருக்கு. படிக்காத பிள்ளை, நல்ல படிக்கிற பிள்ளை, நம்ம சாயிரா மாதிரி நல்ல படிக்கிற பிள்ளைகளை வாத்தியார் தோப்புக்கரணம் போடுன்னு சொல்லுவார். அந்த காலத்துல போட சொல்லுவார். இந்த காலத்துல போட சொன்னா அடுத்த நாள் அப்பா வந்து ஒரு 10 தடவை கூட்டிட்டு போய் நிற்பாரு. வாழை வெளியே தானே வருவேன், அல்போன்ஸ் சாப்பிட்டு வெளியே வா, நான் பாத்துக்கிறேன். ஒன்னன்னைக்கு ரோட்டில் விட்டு நான் 50 தோப்புக்கரணம் போட வைக்கல, பாத்துக்க, என் பிள்ளைக்கு தோப்புக்கரணம் போட வைக்கிற நீ அப்படிம்பாங்க. ஆனா அன்னைக்கு நம்ம எல்லாம் தோப்புக்கரணம் போட்டிருக்கோம். ஏதாவது மறந்து போச்சு, சொல்ல தெரியல, வீட்டு பாடம் படிச்சு போல 50 தோப்புக்கரணம் போட. எதுக்கு போட சொல்றாங்க? தோப்புக்கரணம் போட்டா அந்த மூளை நரம்புகள் நல்ல வேலை செய்யும். இன்னைக்கு வெள்ளக்காரனுக்கு பிள்ளைகள் போடுது, நாம போடுறது இல்லை, விட்டுட்டோம். இன்னைக்கு ஸ்கூல் தொடங்குறதுக்கு முன்னே வெள்ளக்கார பிள்ளைகள் தோப்புக்கரணம் போட்டுட்டு தான் கிளாஸுக்குள்ள போய் படிக்குது. நாம அந்த கலாச்சாரங்களை விட்டுட்டோம். அப்போ விநாயகர் தலையில கொட்டுறாராம். அந்த படுபாய் போய் என்ன சொல்றான் அப்படின்னு யோசித்தாராம். அதன் ஞாபகமாக நாம தலையில பிள்ளையாருக்கு முன்னக்கு நாம கொட்டிக்கிறோம். அப்போ அந்த மகாபாரதத்தை விநாயகமூர்த்தி எழுதுறப்போ அவ்வளவு அற்புதமா எழுதுறார், அவ்வளவு அழகாக எழுதுறார். யோசித்து பாரு, இந்த மாதிரி யாருக்கு கிடைக்கும்? அவ யாருடைய மனைவி, எவ்வளவு பெரிய ஜாம்பவானுடைய மனைவி. அவ எல்லாத்தையும் விட்டு அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப கெஞ்சினாள். அதே போல நாம அவ கிருஷ்ணான்னு கூப்பிட்டதும் அவளுடைய வாயில அந்த அமுதம் சுரந்தது போன்ற ஒரு உணர்வை அவன் உணர்ந்தாளாம். இப்ப நம்ம சுருக்கமா சொல்லணும், பால் பாயசம் வாயில குடிச்ச மாதிரி ஒரு டேஸ்ட் வருது. இல்லை கோயம்புத்தூர் அன்னபூர்ணா காஃபி குடிச்ச ஒரு டேஸ்ட் வாயில வருது. நம்ம கோயம்புத்தூர் வந்துட்டோமா? இப்போதானே நம்ம 5 கிராமத்துக்கிட்ட வண்டி இந்த மாதிரி இருந்தா, அதுக்குள்ள கோயம்புத்தூர் வந்துட்டோம், அன்னபூர்ணா காஃபி ஃபிளேவர் வாயில வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு அவளுக்கு வருதான். இதே போல நீங்கள் ராம நாமத்தை சொல்ல சொல்ல, யோகி ராம் சூரத்குமார் நாமத்தை சொல்ல சொல்ல பகவானுடைய வாயிலே அந்த அமுதம் சுரக்குமா. நீ உண்மையா புரிஞ்சுக்கோ, நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இது நான் சொல்லல, மிகைப்படுத்தி சொல்லல, வியாசர் பெருமான் சொல்லதை விநாயக பெருமான் எழுதி வச்ச உண்மையை நான் சொல்றேன்.
அப்போ இங்க நாமத்தை சொல்லு நாமத்தை சொல்லு நாமத்தை சொல்லு நம்ம சொல்றோமே, அதனுடைய மகத்துவம் என்னன்னா, பகவான் ராமனுடைய வாயிலும் ராம அவதாரமாக வந்த யோகி ராம் சுரத்குமார் வாயிலும் நீங்கள் ஒவ்வொருவரும் சொல்லுகின்ற நாமத்தை, ஒவ்வொரு பாயசத்தோட டேஸ்ட் அவர் ருசிப்பார். ஸ்ரீபிரியா சொல்றா இது பால் பாயசம், நம்முடைய கலாவதி சண்முகம் சொல்றாங்க இது வந்து அடப்பிரதாபம். ஆமா ஆமா உண்மை. அப்போ இதைத்தான் நான் சத்சங்கத்தில் சொன்னேன், நாம சாப்பிட்ற டேஸ்ட்லாம் நாக்கு விட்டு போயிடும், நாமத்தின் டேஸ்ட் போகாதுல்ல. ஒரு பொம்பளை எழுப்பி கேட்டா அது எப்படி கேட்டா, ஆமா அப்படிப்பட்ட அதி புத்திசாலிகள் மத்தியிலாக நம்ம சத்சங்கம் பண்ணிட்டு இருக்கிறோம். உண்மை. இதெல்லாம் விஞ்ஞான பூர்வமாக உணர்த்த முடியாத ஆன்மீக உண்மைகள். இப்போ ஒரு சின்ன விஷயம் மட்டும் நான் சொல்லி சத்சங்கத்தை முடிச்சுக்கிறேன். அந்த அத்திவரதர் அப்படின்னு ஒன்று எல்லாருக்கும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்துருப்போம். நம்ம வாழ்க்கையில இனி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருமானு உங்களுக்கு தெரியாது. பெரிய வசதி உள்ளவெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டான் அத்திவரதரை. இந்த நீங்களும் பார்த்துட்டீங்களா? டேங்க அப்போ உங்களுக்கு தான் வாசியாச்சே, உங்களுக்கு டியூட்டி போட்டால் முடிஞ்சு போச்சு, ஈஸியாக பார்த்துடலாம். எங்களுக்கு யாரும் டியூட்டி போட்டா? அத்திவரதரை பார்க்குற வாய்ப்பு இந்த கூட்டத்திலே அவங்களுக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்கு. ரொம்ப விஷயம். ஏன் அந்த அத்திவரதர் நீங்களும் பார்த்துறீங்களா? வெரி குட் வெரி குட் வெரி குட். அத்திவரதரை ஏன் தண்ணிக்குள்ள வச்சிருக்காங்க தெரியுமா? இந்து சமயம் சனாதனம் என்பது முழுக்க முழுக்க விஞ்ஞானத்தின் அடிப்படையில் உள்ளது. நீங்க எதுவுமே இங்க வந்து மூட நம்பிக்கையோ இல்லை எதுக்கு பைத்தியகார பயிலுக்கு எதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கானுங்கிறது கிடையாது. இந்த இந்து மதம், இந்து சமயம் என்பது யாரும் உருவாக்கியதில்லை, யாரும் எழுதுனதில்லை. எல்லாமே தானாக இந்த பிரபஞ்சத்திலே நடக்கக்கூடிய விஷயம் தானா. சரி, இந்த அத்திவரதர் எதற்காக 40 ஆண்டுகள் தண்ணீருக்குள்ளே வச்சிருக்காங்க? எதுக்கு? தண்ணீருடைய மகத்துவம் தெரியுமா? தண்ணீருடைய மகத்துவம் தெரியுமா? தண்ணீர், நீங்க ரொம்ப உற்சாகம் இல்லாம ரொம்ப டயர்டா சோர்வா இருக்கீங்கன்னு வைங்க, வீட்டில் சொல்லுவா போய் ஒரு குளிர நல்ல குளி போ சரியாயி. இங்க குளித்ததும் உங்களுக்கு உற்சாகம் வந்துடும். ஏன் வருது? ஏன் வருது? நீங்க நல்லா போய் குளிச்சிட்டீங்க, நல்ல அந்த அம்மா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து டியூட்டி முடிச்சு வராங்க, நல்ல டயர்டு, காலில இருந்து கோட்டார் சபரியார் கோயில் டியூட்டியை போட்டான், வெயில்ல கடந்து காஞ்சி கம்பா போய் ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வராங்க, ரொம்ப டயர்டு. இந்த குழந்தை ஓடி போய் அம்மானுக்கு தள்ளி போமா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. உடனே நம்ம மூளை என்னச்சு, போய் குளிப்புமே, நல்லா குளிப்போம் பாத்ரூம்ல. நல்லா குளிச்சதும் வெளியே வரச்சலோட ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஏன்? ஏன்? உங்களுக்கு தெரியாத ஒரு உண்மையை சொல்றேன். தண்ணீர் விஷ்ணுவின் அம்சம். ஆனா இங்க தண்ணி போடக்கூடிய பாடு நம்ம வீட்டுல, அது பாட்டு பாயுது, ரோட்ல பாயுது, வீட்டுல பாயுது, சாக்கடையில பாயுது. தாயை கழித்தாலும் தண்ணீரை கழிக்காதுன்னு சும்மா சொல்லல. தண்ணீர் விஷ்ணுவின் அம்சம். நீங்க 5 நிமிஷம் பாத்ரூம்ல போய் குளிச்சுட்டு வந்தாலே உங்களுக்கு அவ்வளவு ஃப்ரெஷ்னஸ் இருக்குன்னா, 40 ஆண்டுகள் தண்ணீருக்குள் இருந்து பகவான் வெளியே வரும்போது எவ்வளவு ஆற்றலோடு அவர் வெளியே வருவார் யோசித்துப்பார். சும்மா அவர் தண்ணிக்கு வச்சிருக்கு 40 வருஷம். யோசித்துப்பார். உங்களால 5 நிமிஷம் பாத்ரூம்ல குளிச்சுட்டு வெளியே வந்தாலே அப்பா நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கு அப்படி நீங்க நினைக்கிறீங்கன்னா, 40 ஆண்டுகள் தண்ணீருக்குள் பகவான் இருந்து வெளி வரும்போது எவ்வளவு மகத்துவத்தோடு அவர் வெளி வருவார் பார். அப்போ இது எல்லாமே வேத ரகசியம், இது எல்லாமே விஞ்ஞானம். அப்போது தண்ணீர் விஷ்ணுவின் அம்சம், இந்த தண்ணீர் பகவானுடைய அம்சம். இனிமேலாவது தண்ணீரை பார்த்து பயன்படுத்துங்க. ஏன் நம்ம கோயில்களில் தீர்த்தம் கொடுக்குறோம், ஏன் பகவானுக்கு அபிஷேகம் பண்றோம், ஏன் இப்படி பண்றோம்னா தண்ணீரால் பண்றோம். தண்ணீர் பகவானுடைய அம்சம், விஷ்ணுவின் அம்சம். புரியுதா? இப்போ யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார். ஜெயகுருராயா. ஓம் அண்ணாமலை வாசாய வித்மகே வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ யோகி ராம் சுரத்குமார் பிரச்சோதயாய. வாங்க.